அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி தான். அதுவும் வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வத்தப்பொடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில் வந்து அந்த தயிர் அந்த இதெல்லாம் வந்து எண்ணெய் வந்து திரிஞ்சு வரணும். தனியாக தக்காளி வெங்காயத்தெல்லாம் தனியாக திரிஞ்சு வரக்கு லேசாக சிம்மில் வச்சு அந்த எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த மூணையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். இது பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். அந்த தண்ணி வந்து அந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் லேசாக கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி தட்டிக்கலாம். சரியா? மல்லி இலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போது அரிசி தட்டிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு, அரிசி தட்டிக்கலாம். அரிசி தட்டினதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு அந்த தண்ணியும் அரிசியும் சம அளவு வரணும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். மல்லி இலை போட்டு தம் போட்டுடலாம். மல்லி இலை போட்டுருங்க. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டாச்சு. இப்போது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு அடி சோறுலாம் மேலே வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு மல்லி இலை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.